ஒரு அழகான கிராமம், மண் வாசனை காற்றோட கலந்து வர்ற அந்த ஊர். காலையில கோழி கூவும் சப்தம், மாலையில கோவில் மணி ஓசை. அந்த கிராமத்துல தான் நம்ம கதையும் ஆரம்பிக்குது. மணி 8 வயசு சிறுவன். அம்மா கட்டி கொடுத்த சின்ன சட்டை, அப்பா தைத்து கொடுத்த கிழிந்த பந்து, அதுவே அவனோட உலகம். பள்ளிக்கு போறப்போ கையில் புத்தகம், மனசுல கனவுகள். மணி வாழ்ற ஊர்ல மின்சாரம் சில நேரம்தான் வரும். டிவி இல்ல, மொபைல் இல்ல. ஆனா நிறைய நண்பர்கள், நிறைய சிரிப்பு. மரத்தடியில உட்காந்து கிள்ளிக்காய் சாப்பிட்டு குண்டுக்கல்லு விளையாடுற பசங்க. அதுதான் 90s குழந்தைங்களோட சொர்க்கம். ஒரு நாள் பள்ளி முடிச்சு திரும்பி வரும்போது மணி ஒரு சின்ன குருவி தண்ணீர் இல்லாம இறக்கை காயத்தோட துடிச்சிட்டு கிடக்கிறத பார்த்தான். மணி சொன்னா, ஐயோ பாவம். அந்த குருவிய மெதுவா எடுத்து வீட்டுக்கு கொண்டு போனான். அம்மா சொன்னாங்க, மணி, உயிருக்கு உதவுறதுதான் மனிதனோட பெரிய செல்வம். மணி அந்த குருவிக்கு தண்ணீர் கொடுத்தான், பஞ்சு போட்டு காயம் சரி பண்ணான். சில நாட்களுக்கு பிறகு அந்த குருவி பறக்க ஆரம்பிச்சுது. மணி சிரிச்சான். குருவி ஒரு சுற்று பறந்து மணி தோள்ல வந்து உட்கார்ந்தது. அந்த நிமிஷம் மணிக்கு புரிஞ்சது, நல்ல மனசுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். மணி பள்ளிக்கு போறப்போ நண்பர்களுக்கு குருவி கதைய சொன்னான். ஆசிரியர் சொன்னாங்க, மணி மாதிரி கருணை இருந்தாதான் நம்ம சமூகம் நல்லா இருக்கும். அந்த நாள்லிருந்து மணி எல்லாருக்கும் உதவ ஆரம்பிச்சான். வெள்ளம் வந்தப்போ அம்மாவுக்கு உதவி, பாட்டிக்கு தண்ணீர் தூக்கி, பசுவுக்கு தீவனம் போட்டான். அந்த கிராமம் மணியை ஒரு நல்ல குழந்தையா வளர்த்தது. பல வருடங்கள் கழித்து மணி ஒரு பெரிய மனிதனா ஆனான். ஆனா அவன் மனசுல அந்த சின்ன கிராமம், அந்த குருவி, அந்த 90s குழந்தை பருவம் எல்லாம் இன்னும் உயிரோட இருந்தது. பணமில்லாத வாழ்க்கை வறுமையில்லை, கருணையில்லாத வாழ்க்கைதான் உண்மையான வறுமை.